ஹலோ வஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஐபிஎல்லோட நெக்ஸ்ட் இயர் ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் ஆல்ரெடி நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த 2 ஸ்குவாடையும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்ததாக இன்றைக்கி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அந்த டீமை பற்றி ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரியே போனால் கூட திருப்பி கப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்குவாடை நம்ம பார்த்துருவோம். அதான் இப்போது இதுதான் அவங்களோட ஸ்குவாட் பார்த்துங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு விராட் கோலி, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார், ரியாஸ் தாஹில் இவங்க 3 பேர் வந்து அவங்க ரீஇன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன்ஸில் எடுத்த பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட், ஃபில் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், லயம் லிவிங்ஸ்டன், ராசிக் சலாம், குர்னால் பாண்டியா, டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல், ஸ்ரேயா சர்மா, டேவிட் படிக்கல், நுமன் துசாரா, ரொமாரியோ ஷெஃபர்ட், லுங்கிங்கிடி அண்ட் ஸ்வப்னில் சிங் அண்ட் மோஹித் ரத்தே, அபிநந்தன் சிங் அண்ட் ஸ்வஸ்திக் சிகாரா, மனோஜ் பந்திகே. இவங்கள தான் வந்து இவங்க ஆக்ஷன்ஸில் பிக் பண்ண பிளேயர்ஸ். இப்போது இவங்களோட ப்ரைஸ் பார்த்தா ஹேசல்வுட் வந்து ஒரு 12.50 crores வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்த சால்ட் வந்து 11.15 crores வாங்கியிருக்காங்க. ஜிதேஷ் சர்மா 11 crores அண்ட் 10.75க்கு புவனேஸ்வர் குமாரியும், 8.75க்கு லியாம் லிவிங்ஸ்டன். இவங்களாம் வந்து டாப் பைஸ். அண்ட் ராசிக் சலாம் ஆப்வியஸ்லி 6 crores அண்ட் குர்னால் பாண்டியா 5.75 crores. இப்போ நெக்ஸ்ட்டாக தான் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் இயர் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். அவங்க தான் வந்து சாம்பியன்ஷிப், ஆனாலும் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லீக் கேம்ஸில் வந்து 14 கேம்ஸில் வந்து 9 வின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 4 லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸில் இதான். விராட் கோலி ஆப்வியஸ்லி எல்லா லீக்லையும் அவர் தான் டாப் ரன் கேட்டர். அந்த டீமோட டாப் ரன் கேட்டரும் விராட் கோலி தான். அடுத்த ஃபில் சால்ட், அடுத்த ரஜத் பட்டிதார் பாதி கேம்ஸ் மிஸ் அவுட் பண்ணார், ஒழுங்காக விளையாடல. அதுக்கடுத்து வந்து ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் டேவிட் படிக்கல், டிம் டேவிட், லியாம் லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா அண்ட் மயங்க் அகர்வால், ரொமாரியோ ஷெஃபர்ட் அண்ட் ஜேக்கப் பெத்தல் தான் அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் இந்த சீசனில் விளையாண்டவங்க. ஜேக்கப் பெத்தல் வந்து 2 மேட்ச் தான் விளையாண்டார். ரொமாரியோ ஷெஃபர்ட் கூட ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் அடித்தார். மயங்க் அகர்வால் டேவிட் படிக்கல் பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர், பிளே ஆஃப்ஸ்க்கு மட்டும் விளையாண்டு கொடுத்தாரு. குர்னால் பாண்டியாவும் ஒரு சூப்பர் நாக் ஆடினார் அந்த டெல்லி கிரவுண்டில். ஒரு மேட்ச் சிங்கிள் ஹேண்டடாகவே ஜெயிச்சு கொடுத்தாரு. லியாம் லிவிங்ஸ்டனை பெருசாக அவங்க நம்பினாங்க, ஆனால் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் எதுவும் பண்ணலை. டிம் டேவிட் ரொம்பவுமே நல்லா விளையாண்டு கொடுத்தாரு, நல்லா ஃபினிஷர்ஸ்லாம் கொடுத்தாரு. டேவிட் படிக்கல் ரொம்ப நல்லா ஸ்பின்னர்ஸ் விளையாண்டார். நம்பர் 3ல் வந்து நிறைய ரன்ஸும் அடித்தார் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அடுத்ததாக வந்து ஜிதேஷ் சர்மா வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே கீப்பிங்லேயும் சரி, அப்புறம் பேட்ஸ்மேன்லேயும் சரி ரொம்பவுமே நல்லா விளையாண்டு கொடுத்தாரு. ரஜத் பட்டிதார் ஒரு ஆவரேஜ் சீசன் தான் சொல்லலாம், ரொம்ப நல்லாலாம் விளையாடல, ரொம்பவும் போராகவும் விளையாடலை. அடுத்ததாக அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இதான் அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பவுலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப டிபெண்டான ஹேசல்வுட் தான். அவங்க தான் அந்த ஹேசல்வுட்டை தான் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவர் தான் வந்து அவங்களுக்கு பிக் ஆஃப் த பவுலரும் கூட. அடுத்ததாக வந்து யாஸ்டேயால் வந்து ரொம்ப நல்லா போட்டிருந்தார். அப்புறம் குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்ரேயா சர்மா, ரொமாரியோ ஷெஃபர்ட், அதுக்கடுத்து வந்து லுங்கிங்கிடி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன்ஸ் அண்ட் நுமன் துசாரா அண்ட் ராசிக் சலாம் இவங்களெல்லாம் வந்து உங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சீசன். இதில் வந்து ஹேசல்வுட் வந்து விளையாண்டார். எஸ்தேல் அண்ட் புவனேஸ்வர் குமார் வந்து சப்போர்ட் ரோல் பண்ணாங்க. குர்னால் பாண்டியா ரொம்பவுமே நல்லா போட்டார். அடுத்ததாக வந்து அவங்களோட ப்ராபபிள் ரிலீசஸ் யார் இருக்கான்னு பார்ப்போம். அவங்களோட ரிலீசஸ் வந்து இவங்களாக தான் இருப்பாங்க. மேபி லியாம் லிவிங்ஸ்டன் அண்டு எஸ்தேயாலை பற்றி அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஹராஸ் பண்ணதாக சொல்லி அவரை வந்து இப்போதைக்கு எந்த கேம்ஸும் விளையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டன் வந்து 9.75 crores வந்து எடுத்திருந்தாங்க ஆர்சிபி. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த 100ல் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன்ஸ் வந்து லீவ் பண்ணுவாங்க. அடுத்த ராசிக் சலாம் வந்து 6 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. 6 கோடிக்கு அவர் வந்து 2 மேட்ச் தான் விளையாண்டார். ஆனால் 2 மேட்ச்லையும் சரியாக விளையாடல. ஸோ அவர் மேபி ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஆக்ஷனில் பிக் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து விட்டுட்டு வேறு யாருக்காவது போகலாம். அடுத்து வந்து லுங்கிங்கிடி, அவரும் வந்து ஒரு மேட்ச் தான் விளையாண்டார், அவ்வளோவா ஒழுங்காக விளையாடல. இருந்தாலும் ஒரு மேட்ச்சில் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கடுத்து வந்து ஸ்வப்னில் சிங் வந்து ப்ரைஸுக்காக மட்டும்தான் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லைனா அவர் வந்து ரிலீஸே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்டாக வந்து இவங்களோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்ப்போம்.
இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜாஷ் டங் யார் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியா விசஸ் இங்கிலாந்து சீரீஸ் அப்போ பவுலிங் நல்லா போட்டார். இப்போ 100லேயும் ஒரு தான் ரொம்ப நல்லாவே போட்டார். 6 மேட்ச் விளையாண்டார். இதில் வந்து 14 விக்கெட் எடுத்தார். இவரும் வந்து ஒரு டாப் விக்கெட் டேக்கர்ஸ் இந்த 100 டோர்னமெண்ட்டில். அதுக்கப்புறம் இவரோட எக்கானமி பார்த்திங்கன்னா 8.9 இருக்குது. இது வந்து நம்ம ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக்கில் வந்து இது நார்மலான ஒரு எக்கானமி தான். இதனால் இவர் ரொம்ப ஹையாக நல்லா பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இவர் இருப்பார். ஏன்னா மோர் ஓவர் எல்லா கேமும் கண்டிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட் விளையாடுவார். இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்ததுன்னா நுவன் துஷாரா விளையாடுவார். நுவன் துஷாரா சான்ஸ் இல்லாத போது மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட தேர்ட் சிம்மர் லுங்கிங்கிடிக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்து ஜாஷ் டங் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜாஷ் டங் ரியலி ரொம்பவுமே நல்ல ஒரு பிளேயர், ப்ராமிசிங் பிளேயர். இவரும் சிராஜ் மாதிரி 100% கொடுப்பாரு. அடுத்த பிளேயர் வந்து டேவிட் மில்லர். இப்போ என்னென்னா லியாம் லிவிங்ஸ்டனோட ரோல் என்னென்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு 5 பாலில் ஒரு 3 6 அடிக்கிறது, 4 6 அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ரோலுக்காக தான் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அவங்க புக் பண்ணாங்க. அவரோட பவுலிங் வந்து பார்ட் டைமாக, அதாவது போட்டால் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்து இப்போது டேவிட் மில்லர் வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் ரொம்பவுமே ஒரு கேப்பபிளான பேட்ஸ்மேனாக இருப்பார். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாகவும் பேஸுக்கு எகென்ஸ்டாகவும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காரு. எந்த ஒரு கிரவுண்டாக இருந்தாலும் இவரால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிறோம். ரொம்ப பவர் பேட்ஸ்மேன். போன வருஷம் ஆர்சிபி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுன்னா பவர் பேட்ஸ்மேன் லைக் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், அடுத்த ஜிதேஷ் சர்மா, இந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் பேட்டிங் லைனப்பை தான் வந்து அவங்க அசம்பிள் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி அதுக்கான ஒரு லைனப்பில் வந்து கண்டிப்பாக டேவிட் மில்லரும் வந்து சூட் ஆவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட, அவங்க பேட்டிங் லைனை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அடிசனும் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்த நம்பர் 3 வந்து ஜேசன் ஹோல்டர்லாம் பழைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ப்பா, அவரை ஏன் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரீசனான அந்த கேரபியன் பிரீமியர் லீக்கில் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். இவர் எப்போவுமே எப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு தனியாக ஒரு பக்கம் நல்லா விளையாடும். இவரோட சப்போர்ட் இல்லாததுனால தான் இவரோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் லோ ஆகுதுன்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு இவர் லைக் பேட் கமின்ஸ் மாதிரி தான், ஒரு நம்பர் 8க்கான ஒரு சூப்பர் மெட்டீரியல். இவர் நம்பர் 8 வந்து ஒரு 2-3 6 அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹிட் டெக் பால், நல்லா டால் பவுலர் இவர். இயர்லியாண்ட் ரொம்ப அதிகமாக ஸ்விங்கும் கிடைக்கும். இவர் வந்து ஒரு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச டீமாக இருந்தால் அவர் வந்து அவரோட பவுலிங்கையும் பேட்டிங் ரிசோர்ஸஸையும் சூப்பராக யூஸ் பண்ண முடியும். இப்போது வந்து எஸ்தேல் வந்து இந்த சீசன் வந்து அவைலபிள் கிடையாது. இனிமேல் வந்து எப்போ வருவார்னு தெரியல. ஸோ எஸ்டேலுக்கு பதிலாக பவர் பிளேயில் உங்களுக்கு வந்து பவுலிங் போடணும். அதுக்காக வந்து ரொமாரியோ ஷெப்பர்டோட இடத்துல ஜேசன் ஹோல்டரை மேபி வேணால் ட்ரை பண்ணலாம். அவர் வந்து அந்த பவர் பிளே பவுலிங்கும் பார்த்துப்பார். அப்புறம் இன்கேஸ் வந்து டெத்தில் 1-2 ஓவர் போட முடியும் இவரால். அதுக்கப்புறம் பேட்டிங்கும் இவரால் ஆட முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மோசின் கான் வந்து இன்ஜுரியில் இருந்திருந்தார். போன சீசன் ஃபுல்லாக விளையாட கிடையாது. அதுக்கு முன்னாடி சீசன் கொஞ்சம் தான் விளையாண்டார். அடிக்கடி இவருக்கு வந்து இன்ஜுரி வர்றதுனால மேபி லக்னோ அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. மோஷின் கானை பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எஸ்டேலாக இருப்பார். கண்டிப்பாக இவர் வந்து பவர் பிளேலையும் போடுவார், டெத்லேயும் போடுவார். ஆனால் ரீசெண்டாக இப்போ வந்து கர்நாடகாவுக்காக இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் இவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ இந்த சீசன் மறுபடியும் இவர் அவைலபிளாக இருந்தார்னா அவங்க டீம் வந்து இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து ஷார்துல் தாக்கூர், அப்புறம் வந்து ஆகாஷ்தீப், மயங்க் யாதவ் அந்த மாதிரி பெரிய பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் ஆனால் வந்து இன்ஜுரியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ மேபி எல்எஸ்டி பேஸ் பவுலிங் ஃபுல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து மோசின் கானை வந்து ஆர்சிபி பிக் பண்ணால் எஸ் தயாலுக்கு வந்து அவங்க லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். அடுத்ததாக பார்க்க போகிற பிக் வந்து அர்ஷத் கான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்காக இந்த இயர் வந்து விளையாண்டார். இவர் வந்து 9 மேட்சஸில் வந்து 6 விக்கெட்ஸ் எடுத்தார். எக்கானமி வந்து 10.33 இருந்தது. ஏன்னா இவர் வந்து பவர் பிளேயில் ரொம்ப நல்லா போட்டாலும் இவரோட டெத் பவுலிங் வந்து அவ்வளோவா ப்ராமிசிங் கிடையாது. ஆனால் பவர் பிளேயர் ரொம்ப நல்லாவே போட்டார். விராட் கோலி விக்கெட்டை கூட ஒரு மேட்ச் எடுத்தார். அதுக்கப்புறம் ரொம்பவுமே நல்லா போட்டார். இயர்லியானிங் ஒர்க் ரொம்ப அதிகமாக ஸ்விங்கும் கிடச்சிது. இவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். பின்னாடி வந்து பெரிய 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஒருகிட்ட இருக்குது. ஒரு நல்ல நம்பர் 8க்கான ஒரு மெட்டீரியலாக இருப்பார் இவரும். அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து பெருசாக ஸ்குவாட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணாலே போதும். அர்ஷத் கான் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன விஷயமே அவங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் அர்ஷத் கானுக்கு பதிலாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அர்ஷத் கான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து IPL 2026க்கான ஆர்சிபியோட லைனப்பாக இருக்கும், பெட்டராக இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலி ஓப்பன் வித் ஃபில் சால்ட்டுக்கு எதாவது இன்ஜுரினா ஜேக்கப் பெத்தல் வருவார் கண்டிப்பாக. நம்பர் 3 வந்து தேவ்தத் படிக்கல். அவங்க கண்டிப்பாக மயங்க் அகர்வாலே ரிட்டர்ன் தான் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது, மயங்க் அகர்வால் வந்து எல்லோரும் ரீட்டர்ன் பண்ண முடியாது, அவர் வந்து அந்த வார் சமயத்தில் வந்து டீமில் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. தேவ்தத் படிக்கல் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக மயங்க் அகர்வால் வந்தார். ஸோ அவர் வந்து ஆர்சிபியால் ரீட்டர்ன் பண்ண முடியும். டிம் சைஃபர்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளஸிங் முசர்பானி அந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் வந்து ஆர்சிபியால் வந்து ரீட்டர்ன் பண்ண முடியாது. ஆனால் மயங்க் அகர்வால் வந்து அவங்களால ரீட்டர்ன் பண்ண முடியும். அடுத்து அவங்களோட கேப்டன் ரஜத் பட்டிதார், அவர் வந்து நம்பர் 4 விளையாடுவார். நம்பர் 5 வந்து டிம் டேவிட் இப்போ இருக்கார். இன்கேஸ் அதாவது இன்ஜுரினா நம்ம சொன்ன மாதிரி டேவிட் மில்லர் அவங்க ஆக்ஷனில் எடுத்தாங்கன்னா அவர் வந்து இந்த நம்பர் 5 ரோலில் டிம் டேவிடுக்கு பதிலாக விளையாடுவார். கிட்டத்தட்ட ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். டிம் டேவிட் வந்து இப்போ ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். அடுத்ததாக வந்து அவங்களோட விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா தான். ஜிதேஷ் சர்மாவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக இருக்கார். அவங்க டீமுக்கு ரொம்பவுமே அதிகமாக சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, லாங் சிக்ஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி. அடுத்து ரொமாரியோ ஷெப்பர்ட் என்ன பண்ணுவாருங்கிறத போன சீசன் காமிச்சார். 14 பால் 53 ரன்னு, மறக்கவே மாட்டாங்க யாரும். அந்தளவுக்கு ரொம்பவுமே ஒரு பவர் ஹிட்டராக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அவரால் வந்து 1 ஓவர் 2 ஓவர் தான் போட முடியும். ஆனால் பவர் பிளேயில் ஓவர் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ ஜேசன் ஹோல்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். இன்கேஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அதே ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணலை அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்பர் 8 வந்து உங்களுக்கு குர்னால் பாண்டியா வந்தார். அவர் நல்லாவே பவுலிங் போட்டார், பேட்டிங்கும் டீசெண்ட் ஆடுறாரு. அடுத்த நம்பர் 9க்கு வந்து நான் சொன்ன மாதிரி மோஷின் கான் இல்லைனா வந்து அர்ஷத் கான், 2 பேரில் யாராவது அர்ஷத் கான் எடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து அதிகமாகும். மோஷின் கான் எடுத்தாங்கன்னா அவர் வந்து அந்த பவுலிங் ஃபுல்லாக பார்த்துப்பார். இப்போ 2 பேரில் பார்த்தோன்னா மோஷின் கான் வந்து ஈவன் நல்லாவே வந்து அர்ஷத் கானை விட நல்லா பவுலிங் போடுவார். மோஷின் கானை விட அர்ஷத் கான் ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆடுவார். ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். எஸ்பிஐயில் வந்து அவங்க கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பவர் பிளே ஸ்பெல்லில் வந்து புவனேஸ்வர் குமார் அவங்களுக்கு வந்து போன ஆக்ஷனில் வந்து நல்ல ஒரு பிக்காக இருந்தது. அவர் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். ஃபைனல்ஸ்லேயும் சரி பிளே ஆஃப்லேயும் சரி ரொம்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்த நம்பர் 11 வந்து ஜாஷ் ஹேசல்வுட் விளையாடுவார். ஜாஷ் ஹேசல்வுட்க்கு ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா நுவன் துஷாரா இருக்கார் ரீப்ளேஸ் பண்ண. நுவன் துஷாரா அப்படி இல்லைனா வந்து அந்த லுங்கிங்கிரியோட ஸ்பேஸில் வந்து ஜாஸ்டங் வந்து வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். அவர் வந்து இப்போ தான் வந்து 100ல் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ மேபி இங்கிலாந்துலேருந்து அந்த மோ பபாட் அவங்க கோச்சிங்லாம் இருக்கிறதுனால அவர் ஜாஸ்டங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஜாஸ்டங் வந்து மேபி அவங்க பேஸ் ப்ரைஸில் கூட வாங்க முடியும். அடுத்த வந்து அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் எப்பவும் போல் சுயா சர்மா. இதுதான் வந்து 2026க்காக அவங்களோட ஆர்சிபியோட பெட்டர் லைனப்பாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது வந்து ஜேக்கப் பெத்தல் வந்து அவங்க எங்கே வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஃபில் சால்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு இல்லாமல் இன்கேஸ் வந்து டிம் டேவிடால் இன்ஜுரி ஆனிச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறது ஜேக்கப் பெத்தலில் தான் இருக்கும். ஏன்னா ஜேக்கப் பெத்தல் வந்து இங்கிலாந்துக்கே மிடில் ஆர்டரில் தான் ஆடுறாரு. ஆனால் ஆர்சிபியில் தான் அவங்க வந்து ஓப்பனே இறக்கி விட்டாங்க. ஸோ இன்கேஸ் டிம் டேவிடுக்கு ஏதாவது இஷ்யூஸ்னாலும் ஜேக்கப் பெத்தல் அங்கே வந்து விளையாடுவார். ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஜேக்கப் பெத்தல் தான் வருவார். அவங்களோட பிளேயிங் கிரவுண்டில் மோரோவர் எந்த சேஞ்சஸும் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அவங்க ட்ராஃபியை வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. இப்போ எஸ்டிஆரோட அவைலபிலிட்டி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஒரே இஷ்யூ. அதையும் வந்து இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் அப்புறம் இந்த ராசிக் தார் அவங்க லீவ் பண்ணாங்கன்னா, நான் சொன்ன அந்த ரிலீஸ்லாம் பண்ணாங்கன்னா ஒரு 20 crores பக்கம் வரும் அவங்களுக்கு காசு. அந்த 20 crores வச்சு ஈஸியாகவுமே அந்த ஒரு ஸ்பாட் ஆல்ரெடி ஆண்டி ஃப்ளவர் அண்ட் மோ பபாட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து முக்கால்வாசி வந்து பிளேயிங் லெவனில் தான் வந்து எங்களோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், பெஞ்சஸில் இருக்கிற பிளேயருக்கு வந்து அவ்வளோவா மணியை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 9 எஸ்டிஆரோட ஸ்பாட்டுக்கு அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 15 crores வரைக்கும் போகிறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த ஒரு ஸ்பாட்டுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ ஈஸியாக வந்து ஆர்சிபி வந்து இந்த வருஷமும், ஆனால் அதுக்கேற்ற ஒரு பிளேயர் மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த வருஷமும் வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கான எல்லா விதமான சான்சஸும் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? இல்லை வந்து இந்த பிளேயருக்கு பதிலாக இவங்க வந்து இன்னும் பெட்டராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருந்தால் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா வந்து இந்த சாய்ஸ் ஏன் எடுத்தீங்கன்றது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்சிபியோட லைனை பற்றி உங்களோட சஜஷன்ஸ் வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.